நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திமுகவில் இருந்து திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம் மேம். வணக்கம் சந்தோஷ், மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. எனக்கு மகிழ்ச்சி மேம். பிரதமர் மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி இப்போ அடிக்கடி பேசிட்டு இருக்காரு மேம். பீகாரா இருந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்காலும் சரி பேசிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து பாஜக என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த 3வது ஆட்சி காலத்தோடைய ஒரு ஆண்டு நிறைவடையுது. அதை ஒட்டி ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு இந்தியா முழுக்கவே பெண்களுக்கு குங்குமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்காக பிளான் பண்றதா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பல்வேறு கட்ட தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜி பாத்தீங்கன்னா அது இன்னும் பர்சனலாவே போயிட்டு நீங்க உங்க மனைவிக்கு முதல்ல கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மோடியை விமர்சித்து பேசியிருந்தாரு. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இந்த பிரச்சாரம் சரியானது தானா? இந்த பிரச்சாரம் மிக மிக முட்டாள்தனமானது, அருவருக்கத்தக்கது, ஆபாசமானது அப்படிங்கறத நிச்சயமா சொல்லலாம். ரொம்ப அந்தரங்கமான ஒரு விஷயம் சிந்தூர்ங்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல உச்சி திலகம் வைப்பாங்க, திருமணத்துக்கு அப்புறம் நெத்தியில திலகம் வச்சுப்பாங்க. அதே மாதிரி வட இந்தியால அந்த திருமணத்திற்கு பின் வைக்கப்படுகின்ற அந்த குங்குமத்துக்கு தான் சிந்தூர் என்று பெயர். திருமணம் ஆன உடனே முதல்ல அந்த மணமகன் மணமகள் நெற்றியில அந்த சிந்தூரை வைக்கிறது ஒரு அடையாளமா அவங்க கருதுறாங்க. அப்படின்னா இந்த பிஜேபியில இருக்கக்கூடிய இந்த அன்பர்கள், ரொம்ப புத்திசாலியான அன்பர்கள், எல்லாருக்குமாக சிந்திக்கக்கூடிய அன்பர்கள், அறிவுஜீவிகள், இவங்கெல்லாம் நம்ம பிரதமரோட சேர்த்துதான். ஏன்னா பிரதமர் தான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம். அவரோட சேர்த்து என்ன நினைக்கிறாங்க? இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுக்குமான கணவன்மார்கள் இவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இது அந்தந்த கணவனுக்கே உண்டான உரிமை இல்லையா? அதுல தலையிடுறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்ப கோயிலுக்கு போறோம், அங்க திருநீரும் குங்குமமும் கொடுக்கிறார்கள்ங்கிறதோட அர்த்தமே வேற. அதுக்கு இறைவனின் பிரசாதம்னு வாங்கிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி சிந்தூர் என்ற பெயர் வைத்ததே முதல்ல முட்டாள்தனம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு சாதிய அடையாளம், சமய அடையாளம், மத அடையாளம் உள்ள ஒரு பெயரை இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு நிகழ்வுக்கு அல்லது ஒரு ஆபரேஷனுக்கு வைக்கிறதுங்கிறது மிக மிக கடைந்தெடுத்த இந்துத்துவா சிந்தனை அப்படிங்கறத நம்ம எல்லாரும் உறக்க பேசிட்டு இருக்கோம். இதுல கூடுதலா சிந்தூர் அனுப்புறாங்க அப்படின்னா கூடுதலா திருமாங்கல்யமும் சேர்த்து அனுப்புவாங்களா? அதை கட்டி விடுவாங்களா? இங்க கூவாகம் அந்த திருநங்கைகள் திருவிழால அந்த பூஜை செய்பவர் தான் எல்லாருக்குமான கணவரா எல்லா திருநங்கைகளுக்கும் திருநங்கை சகோதரிகளுக்கும் தாலியை அணிவிப்பார். அது மாதிரி இந்த பிஜேபி காரங்க எல்லா மனைவிமார்களுக்கும் தாலியை அணிவிக்க போறாங்களா? அப்படின்னா நம்முடைய மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்டது மிகச்சரியான கேள்வி. முதல்ல போய் உங்க மனைவிக்கு அந்த குங்குமத்தை வச்சுட்டு வாங்க. அந்த அம்மாவை சிறு வயதில் பரிதவிக்க கைவிட்டு வந்த பின்பு திருமணம் ஆச்சான்னு தெரியல, திருமணம் ஆகலையான்னு தெரியல, அதை பற்றி தோளை நிமிர்த்தி 56 இன்ச் தோளுடைய நம்முடைய பிரதமர் ஏன் கம்பீரமா பேச மாட்டேங்கிறார்? ஒண்ணு ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுமாக இல்லாமல் இப்படியாக ஒரு பிரதமரை வைத்துக் கொண்டிருப்பது இந்தியாவுக்கே வெட்கக்கேடுன்னு நிச்சயமா சொல்லலாம். வெளிநாட்டுல இந்த மாதிரி பண்ண முடியாதுப்பா. அந்த தலைவர்கள் எல்லோருக்கும் திருமணம் ஆயிருக்கா, என்ன உறவுல இருக்காங்கிற வெளிப்படையான தகவல்களை கொடுக்க வேண்டும். ஆனா நம்முடைய பிரதமர் ஒரு முறை தேர்தல் அபிடவிட்ல திருமணம் ஆகலைங்கிறத அப்படியே மறைச்சிட்டாரு, திருமணம் ஆச்சுங்கிறத மறைச்சிட்டாரு, ஒரு முறை ஆச்சு அப்படிங்கிறாரு. அப்ப என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு? அது மாதிரி இப்போ யோசிச்சு பாருங்க, ஓராண்டு நிறைவை கொண்டாடுவதற்கு இதுதான் வழிமுறையா? அப்ப இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களும் கையறு நிலையில் வக்கத்து போயிட்டாங்களா? தன்னுடைய மனைவிக்கு சிந்தூர் வைக்க முடியாமல் பிரதமர் அனுப்பி பிஜேபி காரர்கள் சங் பரிவார்காரர்கள் குங்குமத்தை அனுப்பி அவர்கள் வைக்கணுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களா? அவ்வளவு ஆண்மையற்றவர்களாக, அந்த வார்த்தையை நான் ரொம்ப அக்கறையோடு ஒரு மொழியை கடந்த உணர்வோடு தான் பயன்படுத்துறேன். ஆண்மையற்றவர்களாக மாறிவிட்டார்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள்? அவரவர் மனைவி அவரவருக்கு தானே சொந்தம், அந்த கணவன்மார்களுக்கு தானே சொந்தம். நீங்க எப்படி ஒரு பொது நிலையில வச்சு எல்லா பெண்களுக்கும் அந்த சிந்தூரை அனுப்புவீங்க? அப்ப தமிழ் இலக்கியத்துல பொது மகளிர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கிறீர்களா? அல்லது அந்த மாதிரி நிலைப்பாட்டை இந்த பெண்களுக்கு கொடுக்கிறீர்களா? இப்படி கொச்சையா பேசுறது எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா வேற வழியே இல்ல. ஏன்னா இந்த பைத்தியக்காரத்தனம், இந்த மாதிரியான அபத்தங்கள் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. அது மாதிரி கடந்த முறை பரப்புரையில பிரதமர் சொன்னார் இல்லையா, உங்கள் தாலிகளை எல்லாம் அறுத்து விடுவார்கள். அப்ப இவர் எல்லாருக்கும் தாலியை கொடுப்பாரா? அறுபட்ட அந்த பெண்களுக்கு எல்லாம் தாலியை கொடுப்பாரா? என்ன இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஆக்குறது, சென்டிமெண்டா பேசுறதுக்கு எல்லையே இல்லாமல் எல்லாவற்றையும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்னர் வேற எல்லாம் அனுப்புவாங்களா? என்ன அப்ப இன்னர் வேற நீங்க அனுப்புங்க. அந்த மணிப்பூர்ல அந்த பெண்மணியை, அந்த சகோதரியை
கதற 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 நிர்வாணமாக்கி இழுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த பெண்மணிக்கு இன்னர் வேறையும் புடவையும் அனுப்புனாரா பிரதமர்? இன்னும் கூட திரும்பி பார்க்கவே இல்லையே அந்த பக்கம். அந்த சகோதரி யார்? அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம். கவலைப்படாதம்மா, உங்களை காப்பாற்றத்தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லலாம். ஏதாவது பண்ணியிருக்காரா? இது என்ன ஆபரேஷன் சிந்தூர்? 56 இன்ச் தோள் உடையவர். யோசிச்சு பாருங்க. உலக மகா யுத்தங்களை கூட நிறுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் நம்முடைய பிரதமர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சங்கிகள். இங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த போர் என்று சொல்லவா, அல்லது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று சொல்லவான்னு தெரியல. அதை கூட தானாக தடுத்து நிறுத்த முடியாத மாதிரி ஒருத்தரா மாறி போயிருக்காரு. இந்த போரை நிறுத்துங்கள், இந்த தீவிரவாத தாக்குதலை நிறுத்துங்கள்னு அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த அதிபர் அவர்தான் நமக்காக கட்டளை இடுகிறார் என்றால், யார் இந்தியாவின் பிரதமர்ங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? நாம நினைச்சிட்டு இருக்கோம் நரேந்திர மோடி அவர்கள் தான் மாண்புமிகு மரியாதைக்குரிய யுக புருஷ் 56 இன்ச் தோளுடைய நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்முடைய பிரதமர் நினைச்சிட்டு இருக்கோம். உலக மகா யுத்தங்களை கூட நிறுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து அடிமையாகி தலையாட்டி பொம்மையாகி அந்த போரை நிறுத்தி இருக்கிறார் என்றால் இவருடைய வல்லமை இவ்வளவுதானா? அப்ப இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களா அல்லது ட்ரம்பா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, அதை கூட அப்படியே நகர்த்தி வைங்க. இப்படி சிந்தூரை அனுப்புவது, தாலியை அனுப்புவது என்பதெல்லாம் மிக மிக கேவலம், உச்சமான ஒரு கேவலம், அருவருக்கத்தக்கது, ஆபாசமானது, மிக மிக அந்தரங்கமான ஒன்று. கணவனுக்கும் மனைவிக்குமான அந்தரங்கத்தில் இந்த வலதுசாரிகள், சங் பரிவார்கள், பிஜேபி காரர்கள், பிரதமர் முதற்கொண்டு எல்லோரும் தலையிடுகிறார்கள். இதற்கு கணவன்மார்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? பிரதமர் அனுப்பியிருக்காருமா சிந்தூர், வாங்க வச்சுக்கோ அப்படின்னு மனைவிமார்களுக்கு எல்லாம் கொடுக்க போறாங்களா? அப்போ ஒரு சிந்தூரை வாங்கி கொடுப்பதற்கு கூட வக்கில்லாதவர்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள்? எப்படி தன்னுடைய மனைவிக்கு மற்றொரு ஆண் சிந்தூரை கொடுக்க முடியுங்கிற அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு அவர்களுக்கு வர வேண்டாமா? அதை தாண்டி ஒரு போரை வைத்து எப்பவுமே பிஜேபி நம்முடைய பிரதமர் எல்லாம் என்ன செய்வாங்க? மற்றவர்களுடைய கல்லறையில் தான் தன்னுடைய அரியணையை அமைத்துக் கொள்வார்கள். ராணுவ வீரர்களின் கல்லறை, ராணுவ வீரர்களின் குருதியில் தான் தன்னுடைய வெற்றி மாலையை அவர் அணிந்து கொள்வது எப்போதுமே வழக்கம். இப்போது மட்டுமல்ல. அதே மாதிரி திரும்பவும் அதையே ரிப்பீட் பண்றாரு அப்படின்னா இதற்கு பொதுமக்கள் நாம் அத்தனை பேரும் உரக்க குரல் எழுப்பி ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இல்லை என்றால் ராணுவ வீரர்களின் தியாகத்தால் இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை எப்படி இவர் பங்கு போட முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால இந்த சிந்தூரை கொடுப்பது என்பது மிக மிக அபத்தத்தின் உச்சம், ஆபாசத்தின் உச்சம், அருவருப்பின் உச்சம், கணவனுக்கும் மனைவிக்குமான அந்தரங்கமான ஒரு செயல். அது நம்முடைய பிரதமருக்கு தெரியாதுங்கிறது வேற விஷயம். ஏன்னா அவர் மனைவியை கைவிட்டு விட்டு வந்து விட்டாருங்கிறது தான் நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் மிக குறிப்பாக துல்லியமாக வெளியிட்டிருக்கிறார். அதை தவிர ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஆபரேஷன் பெங்கால் நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு தூரம் தேச விரோதம்! யோசிச்சு பாருங்க, தேச விரோதம். இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு சமூகம் வங்காள சமூகம். கலை, கலாச்சாரம், மொழி எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தை இல்லாமல் அழிப்பேன்னு சொல்றாரா? ஆபரேஷன் சிந்தூர்னா அந்த ஆபரேஷன் மூலமாக எதிரிகளை அழித்தேன், தீவிரவாதிகளை அழித்தேன்னு அர்த்தம் வருதுன்னா, ஆபரேஷன் பெங்கால்னு சொன்னா பெங்கால் என்கின்ற வங்காளம் என்கின்ற மேற்கு வங்காளம் என்கின்ற மாநிலத்தை இல்லாமல் அழிப்பேன், அதனுடைய கலாச்சாரம், பண்பாடு, உணவு, மொழி எல்லாவற்றையும் அழிப்பேன். பெங்கால் சங்கீதம், நம்முடைய தேசிய கீதமான ஜனகன மனவை கொடுத்தவர் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர். அவர் வந்த தேசம் நம்முடைய மேற்கு வங்காளம். அப்படின்னா அந்த தேசிய கீதத்தையே இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரா? இந்த மாதிரியான கேள்விகள் அடுக்கடுக்கா வருது. பேசும்போது அங்க வந்துட்டு மேற்கு வங்காளத்துல ஊழல் விளைஞ்சிருக்குது, சுகாதாரம் கெட்டு போயிருக்குது, உட்கண்டமை கெட்டு போயிருக்குன்னு குறிப்பிட்டு பேசுறாரு. அப்ப அதை ஒழிக்க நான் வந்துட்டு பாடுபடுவேன் அப்படிங்கிற வகையில் தான் அதை பேசணும் தான் சொல்றாங்க. ஆமா, இவர் ஊழல் ஒழிச்ச கதை தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. 1000 ரூபாய் நோட்டை திடீர்னு ஒழிச்சாரு, அப்புறம் திடீர்னு 500 ரூபாய் ஒழிச்சாரு, 2000 ரூபாய் ஒழிச்சாருன்னு எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்கேயாவது ஊழல் ஒழிஞ்சுதா? இவர் நினைச்ச மாதிரி வந்துதா எல்லா பணமும் திரும்ப? இவர் கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா வேற எங்கேயுமே போக வேண்டாம், நேரா போய் அம்பானி அதானி வீட்டுல போய் தட்ட சொல்லுங்க கதவை. அங்க என்னைக்காவது அந்த புலனாய்வு துறைகள்லாம் போயிருக்கா? சிபிஐ போயிருக்கா? இடி போயிருக்கா? இன்கம் டாக்ஸ் போயிருக்கா? 5000 கோடிக்கு ஒரு திருமணத்தை நடத்த முடிகின்றது என்றால்
அப்படி உலகமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விருந்தினர்களையும் அழைத்து ஒரு திருமணத்தை நடத்த முடிகிறது என்றால் அதை பத்தி எதையாவது ஒரு கேள்விய இடியோ சிபிஐயோ ஐடியோ வெளியிட்டு இருக்கா? என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்லையே. எனவே இவர் செய்கின்ற எல்லா செயல்களுமே, அந்த முகமது பின் துக்ளக்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா வரலாற்றுல? அப்படியான ஒரு ஆட்சியைத்தான் நம்முடைய பிரதமர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த துக்ளக் ராஜ்யத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய பிரதமரின் ராஜ்யத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நினைச்சா இந்தா 500 ரூபாயை வச்சுக்கோ, இது இனிமேல் இருந்து செல்லுபடி ஆகும். இல்லைன்னா 500 ரூபாய் செல்லுபடி ஆகாது. திடீர்னு 1000 ரூபாய் செல்லுபடி ஆகாது. இரவு 8 மணின்னு ஆயிடுச்சுனாலே பதைக்குதுப்பா இந்தியால இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம். ஐயோ இன்னைக்கு பிரதமர் என்ன தோணுவாரோ தொலைக்காட்சியில, எதை பத்தி சொல்ல போறாரோ அப்படிங்கிற ஒரு பதைப்பு தான் வருது. எதையாவது ஒன்று மக்கள் நலனுக்காக அவர் செய்திருக்கிறாரா? ஊழலை ஒழிக்கிறேங்கிறாரு, எதுவுமே நடக்கல. அப்புறம் கருப்பு பணத்தை ஒழித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லார் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன்னாரு. உங்க வங்கி கணக்குக்கும் வரல, என் வங்கி கணக்குக்கும் வரல, யார் வங்கி கணக்குக்கும் வரல. அப்படின்னா வாய் சவடால், வாயால் வடை சுடுகின்ற சங்கத்தின் தலைவராக நம்முடைய பிரதமர் இருக்கிறார். இந்த காதுல இருந்து அந்த காது வரைக்கும் அவர் வாயால் பேசி 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 ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு இருக்கு. வேற எதையுமே விட்டுருங்க. உலக யுத்தங்களை நிறுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த 56 இன்ச் தோள்னு சொன்னாங்க. அது எங்க போச்சு? இவரோடு கருத்து மாறுபாடு இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இன்னைக்கு போய் இந்தியாவுக்காக குரல் கொடுக்கிறாங்கன்னா, அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த நம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியம் கூட நம்முடைய பிரதமருக்கு இல்லையே. அந்த ஓவைசி போயிருக்காரு. அங்க போய் வெளிநாட்டுல போய் இந்தியாவுக்காக எங்களுடைய பிரதமர் எடுத்த அந்த நடவடிக்கை சிறப்பானதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருக்கு. ஆனா இந்த இஸ்லாமியர்களைத்தான் நம்முடைய பிரதமர் ஓட ஓட விரட்டினார். அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை கைப்பற்றினார், இல்லாமல் ஆக்கினார். எத்தனை விஷயங்களை அவங்க மீது கட்டவிழ்த்தார். அமெரிக்காவுக்கு நம்முடைய பிரதமர் போனப்ப கூட என்ன கேள்வி கேட்டாங்க? சிறுபான்மையினர் உங்கள் தேசத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லையே என்ற ஒரு கேள்வியை தானே கேட்டார்கள். ஆனால் இதே சிறுபான்மையினரை சார்ந்த ஓவைசி போய் ஒரு பெருந்தன்மையோட பேசுகிறார் என்றால் அந்த பெருந்தன்மை ஏன் பிரதமருக்கு இல்லை? ஏன் வங்காளத்தின் மேல இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி? இன்னைக்கு வங்காளம், நாளைக்கு தமிழ்நாடாக மாறும். இப்படியாக ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்கக்கூடிய, பொறாமையோடு பார்க்கக்கூடிய, அழித்தொழிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை நாம் இன்னமும் பேசிக் கொண்டிருப்பது என்பது அவமானமாக இருக்கிறது. வேற ஒண்ணுமே சொல்ல முடியல. ரைட். இப்போ ஆபரேஷன் பெங்கால் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் வந்து உள்ள வராங்க. அவங்க வந்து தான் மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போட்டு அங்க ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற பரப்புரை வந்துட்டு பிஜேபியினரால மேற்கொள்ளப்பட்டுட்டே வருது. அதை ஒட்டிதான் இவர் வந்துட்டு ஆபரேஷன் பெங்கால்னு குறிப்பிடுறாருன்னு சொல்லிட்டு சில பேர் சந்தேகத்தை தெரிவிக்கிறாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது அவரோட தோல்விங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு பாருங்க. உள்துறை அமைச்சகம் எதுக்கு இருக்கு? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பணி செய்துகிட்டு இருக்காரு? ஒவ்வொரு மாநிலமா போய் அங்க உள்ள மாநில கட்சிகளை உடைத்து நொறுக்கி அவர்களை அந்த சூழ்ச்சி வலைக்குள் சிக்க வைத்து தங்களுடைய அடிமையாக்கி அவர்கள் தோள் மீது ஏறி நின்று தேர்தலில் ஜெயிப்பதைத்தான் அவர் வேலையாக செய்துட்டு இருக்காரு தவிர உள்துறை அமைச்சகத்தின் தோல்விதானே இது. வெளிநாட்டில் இருந்து வங்காளதேசத்திலிருந்து ஊடுருவுகிறார்கள் என்றால் யார் அதை தடுத்து நிறுத்தணும்? உள்துறை அமைச்சகம் தானே நிறுத்தணும், ராணுவம் தானே நிறுத்தணும், அந்த எல்லை பாதுகாப்பு படை தானே நிறுத்தணும். அப்போ உங்களால இது எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களோட தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் வெளிப்படையா சொல்லுங்க. இதைத்தான் மணிப்பூர் அந்த இன அழிப்புக்கும் இவங்க சொன்னாங்க. மணிப்பூரிலும் வெளி மாநிலத்தில் இருந்து, வெளிநாட்டில் இருந்து, அண்டை நாட்டில் இருந்து எல்லோரும் ஊடுருவுகிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை தான் இவங்க சொன்னாங்க. அதனால கையாலாகத்தனமாக அந்த மணிப்பூர் முதல்வர் எதையுமே செய்ய முடியாம தோல்வி அடைந்தார். உள்துறை அமைச்சரும் தோல்வி அடைந்தார், பிரதமரும் தோல்வி அடைந்தார். அதே மாதிரியான ஒரு தோல்வியைத்தான் நாங்கள் மேற்கு வங்காளத்திலும் அடைந்து கொண்டிருக்கிறோம். எங்களால் இந்த ஊடுருவல்காரர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை, எங்களுடைய தோல்வி இது அப்படின்னு ஓப்பனா ஒத்துக்கிறாரா நம்முடைய பிரதமர்? இது அவருடைய தோல்விதான். இந்த ஆபரேஷன் பெங்காலை தாண்டி ஆபரேஷன் சிந்தூர் கூட நம்முடைய உள்துறை அமைச்சகத்தின் தோல்விதானே, நம்முடைய ராணுவ படை, எல்லை பாதுகாப்பு படையின் தோல்விதானே. அவங்க எப்படி அந்த பகல்காம்ங்கிற ஒரு இடம், நான் போயிருக்கேன் அந்த பகல்காம்க்கு, மனிதர்களால் எந்த விதமான வாகனத்திலும் போகவே முடியாதுப்பா. நீங்க நடந்துதான் மேல ஏறி போகணும். நடந்து போக முடியலன்னா அந்த போனின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குட்டை குதிரைகள் அதுலதான் ஏறி போகணும்.
அப்படியாக ஆடி அசைஞ்சு எல்லாரும் பார்க்க இந்த தீவிரவாதிகள் அல்லது ஊடுருவல்காரர்கள் உள்ள வந்திருக்காங்க. இந்த துப்பாக்கிகள் எல்லாம் தூக்கிக்கிட்டுனா அங்க இருந்த போலீஸ்காரர்கள், அங்க இருந்த ராணுவத்தினர், அங்க இருந்த எல்லை பாதுகாப்பு படையினர் என்ன செஞ்சாங்க? உள்துறை அமைச்சகம் என்ன செஞ்சது? இவர்கள் ஊடுருவார்கள் என்ற தகவல் அவர்களுக்கு வரலையா? அல்லது பிரதமர் அந்த ஏப்ரல் 19ஆம் தேதி போக வேண்டிய அந்த நிகழ்வை ரத்து செய்தாரா இல்லையா? அப்ப பிரதமருக்கு அந்த தகவல் வந்திருக்கிறது என்றால் பொதுமக்களுக்கும் ஆனதுதானே அந்த தகவல். பிரதமர் மட்டும் ஜாக்கிரதையா வராம இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப ஏதோ ஒரு தாக்குதல் நடக்க போகிறதுங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து கூடுதல் பாதுகாப்பை எல்லாம் கொடுத்திருக்கணும். கூடுதல் பாதுகாப்பை கூடுதல் ராணுவத்தினரை அனுப்பாமல் யாருமே இங்க வந்துராதீங்க, தீவிரவாதிகள் வரட்டும், அவங்க பாட்டுக்கு சுட்டு கொல்லட்டும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கியது யார்? உள்துறை அமைச்சகம். அவர்களுடைய தோல்வி இதற்கு என்னைக்காவது பதில் சொல்றாரா? அதைத்தானே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கேட்கிறார். பிரதமருக்கு அந்த கடமை இருக்கிறது, நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி விளக்க வேண்டும் மக்களுக்கு என்ற கருத்தை திரும்ப திரும்ப கேட்கிறாரா இல்லையா? ஆனா பிரதமர் என்ன பண்றாரு? திரும்பவும் போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் டெவலப் பண்றேன், 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடிக்கு ட்ரெயினை விடுறேன்னு அன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து அவசரமாக திரும்பி வந்தார். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் உடனே பகல்காம் போக போறாருன்னு. நேரா பீகாருக்கு போய் அங்க வந்தே பாரத கொடியசைச்சு துவக்கி வைக்கிறாருன்னா இது என்ன மனநிலை? அது உயிரிழந்த அந்த இந்தியர்களுக்காக மனசு துடிக்கவே இல்லையே, கதறவே இல்லையே. ஆனா இன்னைக்கு அவங்க அந்த குடும்பத்தை கூப்பிட்டு வைத்து தன்னுடைய வீட்டில் அப்படியே சோகம் பொங்க உட்கார்ந்து இருப்பதை போல் உட்கார்ந்து ஒரு போட்டோ வெளியிட்டாச்சு. இந்த போட்டோ செஷன் அல்லது வெளிப்புற பார்வைக்கான அடையாளங்கள், இதை வைத்தே இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். உணர்வு பூர்வமாக இந்திய மக்கள் மீது நம்பிக்கையோடு, இந்திய மக்கள் மீது கருணையோடு, கரிசனத்தோடு, அன்போடு, பாசத்தோடு, அவர்கள் மீதான உண்மையான அக்கறையோடு இவர் எந்த வேலையும் செய்யவே இல்லை என்பதுதான் உண்மை. அடுத்ததான் மேம், மதுரையில வந்துட்டு இப்போ திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்கவே இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழிச்சு நடக்குது. அதுக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அதை ஒட்டி பல்வேறு அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி செய்திகளையும் பார்க்க முடிஞ்சது. குறிப்பா சொல்லணும்னா துணை பொதுச் செயலாளர்களோட மாற்றம் இருக்கும், அது எண்ணிக்கை வந்து உயர்த்த போறாங்க, இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க அப்படின்ற பல்வேறான செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குது? இன்னைக்குதான் நான் வந்திருக்கேன் மதுரைக்கு. மிக சிறப்பான ஏற்பாடுகள். ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வரும்போதே எல்லா திரும்பிய இடமெல்லாம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு கொடிதான் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு உற்சாகமான மனநிலை இங்க இருக்கக்கூடிய எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. மிகவும் சிறப்பான ஏற்பாடுகள். தொண்டர்கள் மத்தியில் அப்படியே ஒரு பரபரப்பு, பரவசம்னு சொல்லுவோம்ல. ஏனென்றால் எங்களுடைய தலைவரை சந்திக்க இருக்கிறோம், அவருடைய ரோட் ஷோவில் கலந்து கொள்ள இருக்கிறோம்ங்கிற அந்த பரவசம் எல்லாமே எங்களுக்கு இருக்கு. நிறைய தீர்மானங்கள் நாளைக்கு வெளியாகும் என்று எல்லோரும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கும் தகவலாக வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தான் அதை பற்றிய அறிக்கையை வெளியிடுவார், அதை பற்றிய தீர்மானங்களை எல்லாம் முன்மொழிவார் என்பதனால் அவர் என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை கேட்பதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். அதை தாண்டி நீங்க சொன்னீங்க மாணவர்கள் இளைஞர்களை அதிக அளவில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று. ஏனென்றால் ஜாதி மதம் சமயம் பிரிவினைவாதம் ஏற்றத்தாழ்வு இப்படியான கொள்கைகளுடைய இந்துத்துவ கட்சிகளின் சூழ்ச்சியால் நம்முடைய இளைஞர்கள் மதிமயங்கி போய்கொண்டிருக்கின்ற காலத்தில் அவர்களை எல்லாம் புத்தி தெளிய வச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க புத்தி தெளிய வைக்கணும்பா அப்படின்னு. அந்த மாதிரி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை வெற்றிகளுக்குமான திட்டங்களை, கொள்கைகளை, புரட்சிகரமான முடிவுகளை எல்லாம் கொடுத்து தமிழ்நாட்டை இப்படி உயர்த்தி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த இளைஞர்கள் நினைக்கிறாங்க எல்லாம் வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி அப்படியே வந்துடுச்சு அப்படின்னு. இல்லை, இதற்காக மொழிக்காக போராட்டத்தில் தன் உயிரை ஈந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். எங்கே எல்லாம் இந்த இளைஞர்கள் அல்லது இந்த தமிழர்கள் இந்துக்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று சட்ட திட்டத்தோடு மனு நீதி என்று சொல்லி மனு அநீதியை செயல்படுத்தினார்களோ அவர்களிடமிருந்தெல்லாம் நம்மை மீட்டெடுத்தது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இப்போது நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் முதல்வரும் என்பதை இளைஞர்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டியிருக்கிறது.
இந்த இளைஞர்களுக்கு இந்திய சுதந்திர போரின் வரலாறு அல்லது நம்முடைய திராவிட இயக்க சிந்தனையாளர்களின் வரலாறு எல்லாவற்றையும் சொல்லணும். ஏன்னா இப்ப அவங்க ஐடி படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் வேலைக்கு போகிறார்கள் என்றால் இந்த கல்வி வாய்ப்பு இப்படியான பொறியியல் சிந்தனை உள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தது, பொறியியல் கல்லூரிகளை மிக அதிக அளவில் உருவாக்கியது. அங்கே முதல் தலைமுறை பட்டதாரிக்கு மிகச் சிறப்பான மதிப்பெண் 5 மதிப்பெண்களை கொடுத்து எல்லோரும் கல்வி கற்க வாருங்கள் என்று அந்த மீதி 3% மக்களை தவிர மீதி எல்லோருக்கும் கல்லூரியின் வாசலை திறந்து விட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் என்கின்ற அந்த வரலாற்றை எல்லாம் சொல்ல வேண்டும். அதற்காக நாங்கள் மிக விரைவாக இதற் போன்ற சிந்தனைகளை மக்கள் மத்தியில் விதைப்போம், இளைஞர்களுக்கு தெளிவை கொடுப்போம். அதன் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் ஜாதி சமயமற்ற சமூகம் தான் எதிர்காலத்தில் மிகச் சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க முடியும். நீங்கள் அந்த சழக்குக்குள் போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள், அந்த சுழலில் போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி சிக்கிக் கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கை பள்ளத்தாக்கில் பள்ளத்தில் வீழ்ந்து விடும் என்பதை அவர்களுக்கு திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சொல்ல போகிறோம். அதன் மூலமாக 2026 தேர்தல் வெற்றியை நோக்கி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த பயணத்தை தொடர்கிறோம் என்பதுதான் நாளைக்கு மதுரையில் நடக்கின்ற இந்த பொதுக்குழுவின் சாராம்சம் என்று உணரலாம். இந்த முறை சென்னையை விடுத்து மதுரை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? குறிப்பா சொல்லணும்னா தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி செய்திகள் பார்க்க முடியுது. இது எப்படி பாக்குறீங்க? தென் மாவட்டங்கள் எப்போதுமே சென்னை சென்ட்ரிக்காகவே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பது தேவையில்லை. தமிழ்நாடு என்பது மிக வளமான பூமி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது, வரலாற்று பெருமை இருக்கிறது. அதே போன்று சங்க இலக்கிய காலத்திலும் கூட மதுரை தான் அரசியல் தலைநகராக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதை தவிர இப்போது மிக சமீபத்தில் அந்த கீழடி ஆய்வறிக்கையை பற்றிய ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்குல்ல, நீங்க திரும்பவும் நான் பிரதமர்கிட்ட ஒரு நிமிஷம் போயிட்டு வரணும். என்னன்னா, ஒரு இந்தியாவுக்கான பிரதமர் என்கின்ற போது கீழடி ஆய்வு அறிக்கையை கூட அவர் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாட்டில் தான் கீழடி இருக்கிறது. இப்படியாக ஒரு தொடர்ச்சியை, பண்பாட்டு தொடர்ச்சியை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது என்பது அவருக்குமான பெருமை. ஆனால் அவர் அதை உணராமல் அந்த சங்கிகள், இந்த வந்தேரிகள், இந்த 3% மக்கள், இடபிள்யூஎஸ் என்று அவர் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த பார்ப்பனர்களைத்தான் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர்களின் பாரம்பரியம் அல்லது அவர்கள் சொல்லுகின்ற அந்த சமஸ்கிருத பழமை இதையெல்லாம் கேள்வி கேட்பதை போல் ஒரு கீழடி ஆராய்ச்சி அறிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போன்று ஜனவரியில நம்முடைய முதல்வர் வெளியிட்டார்ல, 5000 ஆண்டு பழமையான இரும்பின் துவக்கம் தமிழ்நாட்டில் இருந்துதான் துவங்கியது அப்படின்னு சொன்னார்ல, அதற்கு கூட இன்னமும் பிரதமர் ஒரு வாழ்த்து சொல்லவே இல்லை. ஆனா இவரைத்தான் சொல்கிறார்கள் தமிழை கொண்டாடுகிறார், இவர் போய்தான் தமிழை உலகெங்கும் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு. ஏன்பா பிரதமர் பேசித்தான் தமிழ் உலகெங்கும் தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம்பா. கணியன் பூங்குன்றனார் சொன்னது எப்போ? 2025 இல்ல, 2014 பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லல, சங்க இலக்கிய காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னது. அதே மாதிரி திருக்குறளை நேற்று நம்முடைய கிண்டி சண்டி குதிரை என்ன சொல்லிச்சு, திருக்குறள் ஒரு ஆன்மீக நூல் அப்படின்னு. உலக பொதுமறை, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழிக்கும் எந்த இனத்துக்குமான ஒரு பொதுமறையாக இருக்கக்கூடியது. எந்த விதமான ஜாதி அடையாளமும் கிடையாது, சமய அடையாளம் கிடையாது, கடவுள் அடையாளம் கிடையாது, எந்த விதமான பிரிவினைவாதமும் கிடையாது. கடவுளை கூட கேள்வி கேட்கின்ற ஒரு குரலாகத்தான் திருக்குறள் இருக்கிறது என்பதெல்லாம் புரியாமல் அந்த சண்டி குதிரை உளறி கொட்டியது. அதே போன்று இவர்கள் எல்லாரும் இப்படியான உளறலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பதை போல் மதுரையை எங்களுடைய தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். காரணம், ஒரு கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார் என்றால் மதுரையே குலுங்கும் தெரியுமா? மதுரை குலுங்க குலுங்கன்னு ஒரு பாட்டு உண்டு. அப்படி எப்படி உணர்வு பூர்வமாக மதுரை மக்கள் ஒன்றாக சேருவார்களோ, மதுரை மீனாட்சி என்றால் ஒன்றாக சேருவார்களோ, கள்ளழகர் என்றால் ஒன்றாக சேருவார்களோ, சங்கத்தமிழ் என்றால் ஒன்றாக சேருவார்களோ, அப்படிப்பட்ட நிலத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு நடக்கிறது. இதன் மூலமாக மீண்டும் நம்முடைய பண்பாட்டை பற்றி, மொழியின் பழமையை பற்றி, அந்த மொழி பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் எப்படி இருக்கிறது, இந்த மொழியை காக்கின்ற ஒரு உரிமையும் கடமையும் நமக்கு இருக்கிறது. இப்படியாக பலவிதமான சிந்தனைகளை கொடுப்பதற்காகத்தான் மதுரைக்கு நாம் வந்திருக்கிறோம். மதுரையை எங்களுடைய தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே மதுரை என்பது எப்போதுமே அரசியல் தலைநகர். இதிலிருந்துதான் ஒரு சிலப்பதிகாரம் உருவானது என்பதை நாம் மறந்துவிட முடியாது.
நீதி கேட்டு நெடும்பயணம் போன கண்ணகியின் மண் என்னும் போது நாம் தமிழர்கள் அத்தனை பேரும் பிரதமரின் மக்கள் விரோத கொள்கைகள், மக்கள் விரோத சிந்தனைகள், ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லிக்கொண்டு மனைவிமார்களுக்கெல்லாம் குங்குமத்தை அனுப்புகின்ற அந்த மாதிரியான அருவருக்கத்தக்க செயல்களுக்கு எதிராக நம் அத்தனை பேரும் ஒன்றாகி ஒரு நீதியை கேட்டு நெடும்பயணம் செல்ல வேண்டும் என்கின்ற குறியீடாகத்தான் மதுரையில் நாளைக்கு பொதுக்குழு நடக்க இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியாக உணர்கிறேன். ஏனென்றால் இந்த பயணத்தில் நானும் இணைந்திருக்கிறேன் என்பது எங்களுடைய தலைவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு. எனவே தலைவருக்கு வாழ்நாள் நன்றிகள். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க மேம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றிப்பா.